சார், பாகிஸ்தான் ட்ரோன் பாகங்களை தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்திய ராணுவம் இதை இப்போ கண்டெடுத்திருக்கிறாங்க. இது பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் சார்? கண்டிப்பா. இப்போ பாகிஸ்தான் அவங்களோட எந்த ஒரு பொருளும் அவங்க பாகிஸ்தான்ல நோ இண்டஸ்ட்ரி எல்லாமே அவங்களுக்கு வெளிநாடுகள் இருந்து சப்போர்ட் பண்றாங்க. பாகிஸ்தானோட மேக்சிமம் இம்போர்ட் சைனால இருந்து இருக்கும், டர்க்கில இருந்து இருக்கும், ஈரான்ல இருந்து இருக்கும், மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து இருக்கும். இப்போ நம்ம அமிர்த்சர்லயும் இப்போ காலையில 6:45 மணிக்கு அமிர்த்சர்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால இருந்து சம் ட்ரோன் ஸ்பாட் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீநகர்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா பண்ணியிருக்காங்க. ஈவன் ஜம்முல ஒரு கோயில் பக்கத்துல இருந்து அதனோட ஸ்பாட்ஸ் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அனலைசிஸ் பண்ணுவாங்க. இது எந்த கண்ட்ரி மேக்கு, எந்த கண்ட்ரி சப்ளை பண்ணியிருக்காங்க, இது இவங்க எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது வாருக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா, இல்ல வார் இந்த அட்டாக் ஆன பின்னாடி இவங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்களா, இந்த அட்டாக் ஆன பின்னாடி உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அந்த கண்ட்ரி மேல இந்தியா சாங்ஷன் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க ப்ரிக்யூர் பண்ணிருக்காங்கன்னா அதுல நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஏன்னா இது டோட்டலாவே வார்ல அவங்க இன்டைரக்ட்லி சப்போர்ட் பண்றதா அர்த்தமா வரும். அதனால இது எல்லாமே பார்ப்பாங்க, இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி இன்னைக்கு அமிர்த்சர்ல கூட அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் அது டெப்ரிஸ் கீழே விழுந்தது. அடுத்த அரை மணி நேரத்துல செக்யூரிட்டி போர்சஸ் அந்த இடத்துல இருந்து அதை ரெக்கவர் பண்ணி போய் டிஃபென்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அது இல்லாம இது நம்ம எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுங்கிறத அந்த இது கூட இப்போ 9:10 மணிக்கு மறுபடியும் நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட மீட்டிங் நடக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல. அதுல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ 2-3 நாளா நீங்க இந்த ஆபரேஷன்ஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு வந்தீங்கன்னா, முதல் நாள் அவங்க நம்ம டோட்டலா அவங்களோட டெரரிஸ்ட் கேம்ப் மேல அட்டாக் பண்ணோம். அதுக்கு ரிட்டாலியேஷனா அவங்க நம்மளோட டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேலேயும் ரெசிடென்சியல் ஏரியா மேல அட்டாக் பண்ணாங்க. 2வது நாள் நம்மளோட இந்தியாவில் இருக்கிற, அதாவது நார்த்தன் பார்டர்ஸ், அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் பார்டர்ஸ்ல இருக்கிற 36 ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் மேல அவங்க அட்டாக் பண்ண ஸ்ட்ரைக் பண்ண முயற்சி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மெயினான பாப்புலேட்டட் ஏரியா அதுவும் டெப்த் ஏரியாவில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹரியானா, டெல்லி இந்த மாதிரி ஏரியாவில் இப்போ அவங்களோட லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அதை யூஸ் பண்ணி இப்போ ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க என்னதான் இது செஞ்சாலும் நம்மளோட ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது எல்லாமே மிட் ஏர்ல நியூட்ரலைஸ் பண்றதுக்கான எல்லா இதுவும் இருக்குது. அதனால இந்த பாகிஸ்தானோட பூச்சாண்டி வேலைக்கு நம்ம என்னைக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த இதுவும் இல்லை. இப்போ காலையில இருந்து பட்டிண்டால ஷரன் இது பண்ணியிருக்காங்க, யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2வது ஃபிரோஸ்பூர்லயும் அதே மார்னிங்ல இருந்து இது பண்ணியிருக்காங்க, ஷேர் அடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான். நம்ம எல்லாமே ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான் எடுத்திருக்கோம். நம்மளோட மெயின் எய்ம் இந்த இந்த ஸ்ட்ரைக், இந்த பதட்டத்தில் நம்மளோட ஹியூமன் லாஸ் எந்த இதுலயும் நடக்கக்கூடாது. ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது டேமேஜ் ஆனாலும் அது நாளைக்கு ரீடெவலப்மெண்ட் பண்ணிடலாம். ஆனா ஹியூமன் லாஸ் நம்மளுக்கு வெறும் முக்கியம். அதனால இந்தியா மெயின் ஃபோக்கஸ் ஆன ஹியூமன் லாஸ், அது ராணுவ வீரரானாலும் சரி, பப்ளிக் ஆனாலும் சரி, இல்ல நம்ம டொமஸ்டிக் எனிமி சரி, அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது அவங்களுக்கு தகுந்த பதிலடி பாகிஸ்தானுக்கு. இப்ப பாகிஸ்தானோட டோட்டல் ஏர் பேஸ் காலி ஆயிடுச்சு. நேத்து கராச்சியோட போர்ட்டையும் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு வேற இந்த ஆப்ஷன் இல்ல. ஃபைனலா அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு இது நியூக்ளியர் வெப்பன்ஸ். அதை என்ன பண்ணும், அதை பண்ணலாமா முடியாதான்னு பண்ணுவாங்க. இப்ப இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு நடந்துட்டு இருக்குது. பாகிஸ்தான் ஒரு இன்டர்நேஷனல் டெரரிசம் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அந்த இதுக்கு IMF நேத்து $1000 பில்லியன் அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஒப்புதல் வந்திருக்குது. சோ இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த பாகிஸ்தான் அலோன், அவங்க தனியா இல்ல, அவங்களுக்கு அவங்க பின்னாடி ஒரு பெரிய சக்தி இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா ஏவி விட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு இதாவதான் ஒரு துருப்பாக தான் பாகிஸ்தான் இருக்குதுன்னு தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இந்த IMF கொடுக்குற இந்த $1000 பில்லியன்
பாகிஸ்தான் எப்படி செலவு பண்ணுவாங்கன்னு வேர்ல்டு கண்ட்ரிஸ்க்கு தெரியும். அவன் டோட்டலா வந்து டெரரிசமுக்கும் இந்தியாவை அழிக்கிறதுக்கும் அந்த இதுல தான் அவங்க யூஸ் பண்றதை தவிர வேற அவங்க நாட்டுல வந்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்றதுக்கோ ஹியூமன் லைஃப் வந்து அப்லிஃப்ட் பண்றதுக்கோ அவங்க யூஸ் பண்றது இல்லை மேடம்.